Hi, hello friends, welcome back to my Tamil information YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல் என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்க மொபைல்ல பார்த்தா பேட்டரி நிக்கல ப்ரோ. உங்க மொபைல் பார்த்தா பேட்டரி நிக்கல 2 நாள் ஓகே 2 நாள் வரைக்கும் பார்த்தா மொபைல் பேட்டரி வந்து நிக்கும். நான் சொல்ற ஒரு செட்டிங்ஸ் நீ ஆஃப் பண்றது மூலமா 2 நாள் வரைக்கும் உங்க சார்ஜர் பார்த்தா இருக்கும். அது என்ன செட்டிங்ஸ் எப்படி நான் சொல்லி தரப்பா வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. இப்போ நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா தான் மறக்காம இந்த வீடியோ கீழ இருக்க சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள பார்த்தா போலாம். ஃபர்ஸ்ட் உங்க மொபைல்ல செட்டிங்ஸ் பார்த்து ஆன் பண்ணுங்க. நான் சொல்ற ஒரு 3 ஸ்டெப் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ண மட்டும் போதும் உங்க மொபைல்ல பார்த்தா 100% சார்ஜ் பார்த்தா 2 நாள் பார்த்தா நான் செட் பண்ணி சொல்லி தரேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் மொபைல்ல செட்டிங்ஸ் பார்த்து ஆன் பண்ணுங்க. ஓபன் பண்ணிட்டு அப்படியே டிஸ்ப்ளே அண்ட் பிரைட்னஸ் ஆப்ஷன் ஷோ ஆகும். ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா அந்த டிஸ்ப்ளே அண்ட் பிரைட்னஸ் சொல்லுவாங்க. கீழே உங்களுக்கு ஆட்டோ பிரைட்னஸ் இருக்கும். அந்த ஆப்ஷன் பார்த்தா நீங்க ஆன்லைன் சார்ஜ் ஃபர்ஸ்ட் இதை ஆஃப் பண்ணி வச்சுங்க. இது ஆஃப் பண்ணுறது மூலம் பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக மொபைலில் பிரைட்னஸ் இறங்குது குறையுது யாரதுலாம் பார்த்தா இறக்கவே இருக்காது. ஜஸ்ட் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு எப்போ பிரைட்னஸ் பார்த்தா கரெக்டாக பார்த்தா ஃபுல் யூஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் பார்த்தா ஒரு 30 இல்லை 35 இப்படி பார்த்தா யூஸ் பண்ணுங்க. அதுக்கு மேலே நீங்கள் யூஸே பண்ணுறாதீங்க. டார்க் மோட் லைட் மோட் ஆகுதுங்க. டார்க் மோடில் கரெக்டாக 30 வச்சு யூஸ் பண்ணுங்க. அவங்களுக்கு பார்த்தோன்னா நிறைய பார்த்தா சார்ஜ் பார்த்தா நிற்கும். ரெண்டாவது ஸ்டெப் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மொபைல் பார்த்தோன்னா டேட்டா, அதாவது மொபைல் டேட்டா நீங்கள் தேவைன்றப்ப ஆன் பண்ணிக்கணும், தேவையில்லாதப்போ அந்த டேட்டான்றதை பார்த்தா நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா, இந்த 2 மட்டும் நீங்கள் பக்காவாக பார்த்தா ஃபாலோ பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் சார்ஜர் கொடுத்து ரொம்பவே ரொம்ப கம்மி. ஆனால் தேர்ட் செட்டிங் என்னன்றதை பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் உங்கள் மொபைல் திருப்பி உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் அப்படின்றத பார்த்தா ஓப்பன் பார்த்தா பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தா ஆப்ஸ் இருக்கும் APPS அந்த ஆப்ஸ் கிளிக் பண்ணிட்டு ஆப் மேனேஜ்மெண்ட் கிளிக் பண்ணுறாங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா மொபைல் யூஸ் பண்ணுற எல்லா ஆப் பார்த்தா ஷோ ஆகும். இல்லைங்க எந்த ஆப் எதுவும் நீங்கள் வச்சுட்டு இருக்க எல்லா ஆப் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ண ஆப்ஸை பார்த்தா செலக்ட் பண்ணணும். ப்ளே ஸ்டோர் எக்ஸாம்பிளுக்கு ஃப்ளிப்கார்ட், அமேசான் இந்த மாதிரி பார்த்தோன்னா மீஷோ, அப்புறம் ஜிபே, ஃபோன்பே இந்த மாதிரி பார்த்தா ஆப்பில் வச்சுருப்பீங்களா, அதில் நீங்கள் பேக்ரவுண்ட் டேட்டான்னு ஒன்றுக்கு அதை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் எப்படி ஆஃப் பண்ணுற சொல்லி தர பாருங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆப் பார்த்தா எடுத்துக்கிறேன். அதில் பார்த்தா ஃபுல்லாக மொபைல் ஆப்ஸ் நான் டவுன்லோட் பண்ணுற ஆப் எக்ஸ் ரெக்கார்டர்னு ஆப் இருக்குல்ல, இந்த ஆப் நான் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணேன். உங்களுக்கு பார்த்தோன்னா உங்களுக்கு பேட்டரி யூசேஜ் அந்த பேட்டரி யூசேஜ்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ஹலோ ஃபியூச்சர்ஸ் ஆக்டிவிட்டி இருக்கும், ஹலோ பேக்ரவுண்ட் ஆக்டிவிட்டி இருக்கும். ஹலோ பேக்ரவுண்ட் ஆக்டிவிட்டின்னு இருக்குல்ல, அதை ஆஃப் பண்ணி வச்சுருப்பாருங்க. இதே போல் செகண்ட் ஆப்ஷன் ஆஃப் பண்ணி வச்சுங்க. இதே போல் நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ண எல்லா ஆப்லேயும் போய்ட்டு இது போல் ஹலோ பேக்ரவுண்ட் ஆக்டிவிட்டின்றதை ஆஃப் பண்ணி வச்சுங்க. இப்படி ஆஃப் பண்ணுறது மூலியம் பார்த்தா உங்கள் மொபைல் பார்த்தா டேட்டா பார்த்துன்னா டேட்டா அண்டு உங்களுக்கு மொபைல் பார்த்தா சார்ஜர் 2 நாள், அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுறது பொறுத்து இருக்குது, 2 நாள் வந்து 100% தான் வரும். ஓகேங்களா, நான் சொன்ன மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பாய்.